எலிசாவின் வேலைக்காரன் கதவை விடிய காலம் திறந்து பார்த்தா அல்லற, ஐயோ ஆண்டவனை என்ன செய்வோம்? ஏன்னா அவன் கண்ணு எதை பார்க்குது? அந்த மலையை சுற்றிலும் வளைந்து கொண்டிருந்த இராணுவத்தை பார்க்க. ஆனால் எலிசா அவன் பாருங்க ரொம்ப அமைதியா, கர்த்தாவே இவன் கண்ணை மட்டும் லேசா என்ன செய்யுங்க, திறந்து விடுங்கன்னு ஒரு சின்ன ஜோம் பண்ணான். அவன் கண்ணு திறக்கப்பட்டது பார்த்தா அவங்கெல்லாம் கீழே நிற்கிறது கொஞ்சம் பேர் தான். ஆனால் மலை முழுவதும் அக்கினிமயமான குதிரையில் தூதர்களின் அணிவகுப்பு. அப்போ நம்ம கண்ணு பார்க்கறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு ஒரு தரிசன கண்கள் இருக்கட்டும், நமக்கு ஒரு ஆவிக்குரிய கண்ணோட்டம் இருக்கட்டும். தாவீது அவனை எப்படி பார்த்தா? இவன் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன், ஜீவனுள்ள தேவனுடைய சேனையை நிந்திப்பதற்கு இவன் எம்மாத்திரம். அவன் ராட்சதனா இருக்கலாம், ராணுவ வீரனா இருக்கலாம், சின்ன வயசுல இருந்தே போர்ல பயங்கரமான பயிற்சி எடுத்தவனா இருக்கலாம். ஆனா எனக்கு முன்பாக நிற்கும் போது நான் அவனை பெரியவனாய் பார்க்கவே முடியாது. ஏன்னா என் தேவன் பெரியவரா இருக்கும்போது என் பார்வை அப்படிதான் இருக்கும்.